பொதுவா வர்றதுக்கு நாங்க என்ன திட்டமிட்டு இருக்கோம்னா, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஒருங்கிணைந்த வேலூர், சேலம், தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் சீர்காழி பக்கத்துல சட்டநாதபுரம் அங்க கீழே தேசிய நெடுஞ்சாலையில இறங்கி கீழே வந்தோம்னா மங்கை மடம், திருவெண்காடு, பூமுகார் அந்த வழியா வருவதற்குண்டான ஏற்பாடுகள். அதே போல திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைந்த டெல்டா இந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கு நேரா தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, பூமுகார் இங்க வர்றதுக்கு, நாகப்பட்டினம், திருவாரூர் அங்க வர்றதுக்கு ஆக்கூர், முக்கட்டு, கருவி அந்த வழியா வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கு. இதுல மேடை அமைப்பு பிரம்மாண்டம், வண்டி நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள். இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிறதுனால அவங்களுக்கு குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப ஏற்பாடு பண்ணிருக்கு. பாதுகாப்பு தான் முக்கியம். பெண்கள் என்ற காரணத்தால் பாதுகாப்பு 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 என்பதை முன்னிலைப்படுத்தி நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க எங்க மருத்துவரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாடு மருத்துவரையா தான் தலைமை ஏற்கிறார். எங்க வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி மாநாட்டு குழு தலைவரா இருந்து நாங்கள்லாம் சேர்ந்து பணியாற்றோம். இந்த நாடக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பா மாநாடு பேச்சு துவங்குவதற்கு முன்பு கண்ணகி கோவலன் நாடகம், அந்த நாடகம் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் அவங்களால நடத்தப்படுது.